மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு வச்சுங்களேன். அந்த தொகுதியில அந்த தலைவர் சென்னையில் இருப்பாரு. அவர் யாராவது ஒருத்தரை வேட்பாளராக போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வேட்பாளர் நல்லவனா கெட்டவனாங்கிறத அந்த மக்கள் அறியறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு மனநிலையை கொண்டு வர்றாங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல அது ரொம்ப முக்கியமான இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவர் தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால பேரை சொல்லாம இருக்க முழுவதுமாக வேட்பாளர் பேரையை தவிர்க்கிறார். அப்ப அங்க என்ன நிறுவ பாக்குறாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் 2ஆம் பட்சம் தான், நான் தான், என் மூஞ்சி தான், என்னுடைய சின்னம் தான் அப்படின்னா இது ஒரு ஆபத்தான அரசியல். அது சோசியல் மீடியா அரசியல். ஆனா நீங்க ரூரல் பகுதிகளில் போறப்ப கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கட்சிகள் அவங்களோட இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நினைப்பாங்க, நான் நல்லது கட்டணும்னா நான் வந்து நிக்கணும், எங்க வீட்டில் ஏதாவது நடந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அரசியல்வாதி போறாருன்னா குறைந்தபட்சம் அந்த கல்யாணத்துல 500 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 500 குடும்பம் அவங்க அதை கால்குலேட் பண்ணி தான் போவாங்க. இப்போ நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன்னா இந்த கல்யாணத்தில் அவர் வந்தாரு, என் கூட பேசினாரு, என் கூட கை கொடுத்தாரு, என் கூட போட்டோ எடுத்தாரு, என் குடும்பத்தை பத்தி பேசினாருன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசியல் இருக்கு. இது கிரவுண்ட் லெவல் அரசியல். ரூரல்ல அது எடுபடும், பெரிய அளவில் எடுபடும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த அரசியல் வந்து மேலோங்கி நிற்கும். இந்த மேலோட்டமான அரசியல் இருக்கு, டிஜிட்டல் அரசியல்ங்கிறது ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குமே ஒழிய அது பெருசாக ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கவும் செய்யாது. கமலஹாசன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு இல்லை என்ற வகையில் தனது பதிலை அளித்திருக்கிறார். தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு அவர் புறப்பட்ட நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அந்த பதிலை அளித்திருந்தார். திமுக கூட்டணிக்காக தன்னுடைய ஆதரவை, மானசீகமான ஆதரவை தெரிவித்திருந்தார். தொகுதி பங்கீட்டின் போது தொகுதி ஒதுக்கீட்டில் அவருக்கான போதிய எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்று ஆதரவை மட்டும் தெரிவித்து அவர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்காக களமாடிய காட்சிகளை பார்த்தோம். தற்போது நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார். மதுரை மாவட்டத்தில் ஒரு தொகுதின்னு வச்சுங்களேன். அந்த தொகுதியில அந்த தலைவர் சென்னையில் இருப்பாரு. அவர் யாராவது ஒருத்தரை வேட்பாளராக போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்ப அந்த வேட்பாளர் நல்லவனா கெட்டவனாங்கிறத அந்த மக்கள் அறியறதுக்கு முன்னாடி என்னை பார்த்து ஓட்டு போடுங்கன்னு ஒரு மனநிலையை கொண்டு வர்றாங்க. அது சமூக வலைத்தளங்கள்ல அது ரொம்ப முக்கியமான இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சி தலைவர் தேர்தல் நேரமாக இருக்கிறதுனால பேரை சொல்லாம இருக்க முழுவதுமாக வேட்பாளர் பேரையை தவிர்க்கிறார். அப்ப அங்க என்ன நிறுவ பாக்குறாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் 2ஆம் பட்சம் தான், நான் தான், என் மூஞ்சி தான், என்னுடைய சின்னம் தான் அப்படின்னா இது ஒரு ஆபத்தான அரசியல். அது சோசியல் மீடியா அரசியல். ஆனா நீங்க ரூரல் பகுதிகளில் போறப்ப கிரவுண்ட் லெவலில் இருக்கக்கூடிய பாரம்பரியமான கட்சிகள் அவங்களோட இருக்கிறாங்க. நாளைக்கு என்ன நினைப்பாங்க, நான் நல்லது கட்டணும்னா நான் வந்து நிக்கணும், எங்க வீட்டில் ஏதாவது நடந்தாலும் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு அரசியல்வாதி போறாருன்னா குறைந்தபட்சம் அந்த கல்யாணத்துல 500 பேர் வந்திருக்கிறாங்கன்னா 500 குடும்பம் அவங்க அதை கால்குலேட் பண்ணி தான் போவாங்க. இப்போ நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன்னா இந்த கல்யாணத்தில் அவர் வந்தாரு, என் கூட பேசினாரு, என் கூட கை கொடுத்தாரு, என் கூட போட்டோ எடுத்தாரு, என் குடும்பத்தை பத்தி பேசினாருன்னா அந்த குடும்பத்தை சார்ந்த ஒரு அரசியல் இருக்கு. இது கிரவுண்ட் லெவல் அரசியல். ரூரல்ல அது எடுபடும், பெரிய அளவில் எடுபடும். தேர்தல் முடிவுக்கு பிறகு அந்த அரசியல் மேலோங்கி நிற்கும். இந்த மேலோட்டமான அரசியல் இருக்கு, டிஜிட்டல் அரசியல்ங்கிறது ஒரு கணிசமான வாக்குகளை வாங்குமே ஒழிய அது பெருசாக ஒரு லாங் ஸ்டாண்டிங் இருக்கவும் செய்யாது. கமலஹாசன் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். மாற்றம் வருமா என்ற கேள்விக்கு இல்லை என்ற வகையில் தனது பதிலை அளித்திருக்கிறார். தன்னுடைய வாக்கினை பதிவு செய்துவிட்டு அவர் புறப்பட்ட நேரத்தில் செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் அந்த பதிலை அளித்திருந்தார். திமுக கூட்டணிக்காக தன்னுடைய ஆதரவை, மானசீகமான ஆதரவை தெரிவித்திருந்தார். தொகுதி பங்கீட்டின் போது தொகுதி ஒதுக்கீட்டில் அவருக்கான போதிய எண்ணிக்கை கிடைக்கவில்லை என்று ஆதரவை மட்டும் தெரிவித்து அவர் திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலினுக்காக களமாடிய காட்சிகளை பார்த்தோம். தற்போது நீலாங்கரையில் இருந்து புறப்பட்டிருக்கிறார்.